அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த எஸ்ஏடின்னு ஒரு டெஸ்ட் நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட்டோட ஆன்சர் கீ, அதாவது மேக்ஸ் மட்டும் எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சரிங்களா? அப்போ இது 3376 அப்படின்னு வரும். நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துருக்குமா? ஸோ அகைன் திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்ப ஒரு 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க இதை. ஸோ கேன்சல் பண்ணால் இதில் வந்து 20 டைம்ஸ்னு வந்துருமா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் வருமா? ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 17 அப்படின்னா நமக்கு 4 டைம்ஸ் வரும். அகைன் 1 4 டைம்ஸு. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 880 டிவைடட் பை 20ன்னு இருக்கும். ஸோ அகைன் திரும்ப இதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம, சரி 844, சரிங்களா? 844. இப்போ இதை என்ன பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 10 டைம்ஸ்னு வந்துடும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4, இதில் 2 டைம்ஸு. ஸோ ஒரு 0 இருக்கிறதுல ஒரு டிஜிட்டில் பாயிண்ட்டு. தேர்ஃபோர் ஆன்சர் என்ன கிடைக்கும், 42.2 கிலோமீட்டர் ஃபார் ஹவர்ஸ், சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் 42.2 கிலோமீட்டர். சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதிலேருந்து ஓகேங்களா 4x² + 6xy பெறுவதற்கு 3x² + 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும், சரிங்களா? அவங்க கரெக்டாக பாருங்கள், வாட் ஷுட் பி ஆடட் டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3x² + xy + 3y² டு obtained 4x² + 6xy. அதாவது கரெக்டாக ஒரு விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 6 வரணும் அப்படின்னா ஓகேங்களா, 6ஐ பெறுவதற்கு இதனுடன் எதை கூட்ட வேண்டும், ஒரு 2 உடன் எதை கூட்ட வேண்டும், சரிங்களா? எதை கூட்ட வேண்டும். இப்படி கொஸ்டின் கேட்குறோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம 6 வரணும்னா 2 கூட என்ன எதை கூட்டணும், 4 ஆட் பண்ணால் வந்துட போகுது. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம், இதுலேருந்து இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணால் தெரிஞ்சிடும்ல, அதே ரூல் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம், சரிங்களா? இங்கே நம்பராக இருக்குது, இங்கே வேரியபிள் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நமக்கு இப்போ பார்த்தோன்னா நமக்கு என்ன வந்துடும், மெயின் ஆன்சர் நமக்கு 6x² + 6y. இதிலேருந்து இதை எடுத்து அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. 3x² + xy + 3y². ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 4x² எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ இப்போ இதில் வந்து 4 டைம்ஸு 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 1 டைம்ஸ் ஆஃப் x² கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ ப்ளஸ் 5xy, லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் இங்கே வந்துடும், சரிங்களா? அடுத்தது இங்கே -3y². அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட ஆன்சர். இப்போ அடுத்தது ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இங்கே என்ன இருக்க, ஒரு சக்கரம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 செகண்டில் 48 ஓகேவா டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சக்கரம் 3 வினாடியில் 48 முறை சுழல்கிறது எனில் 30 வினாடிகளில் அது சக்கரம் சுழலும் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம். என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 3 டைம்ஸு, சரி 3 செகண்டா, 3 செகண்டில் 48 டைம்ஸு. அப்போ 30 மினிட்ஸில், சாரி 30 செகண்டில் கேட்குறாங்களா? அப்போ 3 செகண்டில் 48னா 30 செகண்டில் என்ன வரும்? ஸோ இதான் கான்செப்ட். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம அன்னோன் வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இது எங்கே போயிடுச்சுன்னா 3x = 48 × 30ன்னு வரும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ் வச்சுட்டு 3 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன வந்துடும், டிவைடடாக மாறும். அப்போ x = 48 × 30/3. ஸோ கேன்சல் பண்ண 10 டைம்ஸு. அப்போ ஆன்சர் x = 480, சரிங்களா? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது இப்போ கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து எக்ஸோட அளவு என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இங்கே எக்ஸ் இருக்குது, இதுதான் பிக்சர். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 3x இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி பேரலல் லைனுடைய ரூல்லாம் நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அப்போ பேரலல் லைனோட ரூல் தான் நமக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரூலை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏன்னா இது நமக்கு 9 கிளாஸ்லேயே வருது, சரிங்களா? ஸோ அதனால் எந்தெந்த ஆங்கிள் சேமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்தோன்னா போதும். இதில் நமக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? அப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருக்குங்களா, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும், ஓகேங்களா? அதான் ரூலு. அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே 3xனால் இங்கே என்ன இருக்கணும், 3xன்னு இருக்கும். இது இன்டீரியரு ஆப்போசிட் ஆங்கிள் தானே, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த எக்ஸ் இங்கே போயிடுங்களா, அவ்வளோதான். ஏன்னா இன்டீரியருடைய ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குன்னா அப்போ இங்கே எக்ஸ் ஆகிடும். இங்கே 3xனால் இங்கே 3x வந்துடும். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் வந்துச்சா, ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள்னால் நமக்கு
எவ்வளோ கிடைக்கும்னா 180 வரும். ஸோ இது நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3x இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ 3x + x = 180. அப்போ 4x = 180. ஸோ நமக்கு 1 டைம்ஸ் ஆஃப் 4, இதில் 4 டைம்ஸ் அப்ளை பண்ணுவோமா, 4 டைம்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 16 கிடைக்கும், ரிமைண்டர் 2 கிடைக்கும், 5 டைம்ஸ். ஸோ இப்போ x = எவ்வளோ, 45 டிகிரி. ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த சம்மை பாருங்கள். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 3p கொடுத்துருக்காங்க. 3p + 4 = 25 இருக்குங்களா. இப்போ நம்ம பியோட வேல்யூ தான் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ 3p அப்படி வச்சுக்கலாமா, இந்த 25 இந்த ப்ளஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ஈக்குவலுக்கு அந்த சைடு போகிறப்போ நமக்கு என்ன மாறிட்டுனா -4 மாறும், ப்ளஸ் மைனஸாக மாறும். அப்போ 3p = 21 கிடைக்கும். ஸோ 3 கேன்சல் பண்ணுவோம், 1 டைம்ஸ் 7 டைம்ஸ், therefore p = என்னதுன்னா 7. ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த 3 முழு எண்களுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ இருக்குன்னா 30 எனில் இடையே அமையக்கூடிய எண் அந்த சென்டர் வேல்யூ தான். ஓகேவா. த சம் ஆஃப் த 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர் இஸ் 30. அதை கான்சிக்யூட்டிவ்னு சொல்லிட்டாங்க, அதோடைய சம் வந்து 30. அந்த மிடில் வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. இதான் கொஷின். ஸோ எப்பயுமே நமக்கு ஆவரேஜை பற்றி ஒன்று தெரியும். ஸோ ஆவரேஜ் எப்பயுமே எங்கே இருக்குன்னா மிடில் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 3 நம்பர்ஸுடைய சம் இங்கே கொடுத்துருக்காங்களா. அப்போ 3 நம்பர்ஸ் தானே. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 3 நம்பர்ஸு, இதோடைய சம் வந்து 30. அப்போ நம்ம 33 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சுன்னா ஆவரேஜ் x பார் = 10ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ x பார் எப்பவுமே சென்டராக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 10. ஆல்டர்னேட்டிவ் கான்சிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த நம்பர் 11 இருக்கும், பிஃபோர் நம்பர் 9 இருக்கும். ஸோ அவங்க சென்டரை தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் 10. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் அது அந்த கான்செப்ட் மட்டும்தான். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுனா 5 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 5 வருஷத்தில் 10,080 மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10,080 இருக்குது அப்படின்னா அதோடைய பிரின்சிபல் அமௌண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா. த செட்டிங் சம் ஆஃப் த மணி அமௌண்ட் ஆஃப் 10,080 இன் 5 years at 8%. த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின் நமக்கு. ஓகேவா. ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். a certain sum of money amount of 10,080 in 5 years at 8% the principal amount is. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி விகிதத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம் 10,080 மாறுது. ஸோ இங்கே பிரின்சிபல் கொடுக்கல, 5 வருஷத்துக்கு அப்புறம் வர டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் கொஸ்டின். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் தெரியும். சரிங்களா. ஸோ நம்ம இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம எதில் வேணால் ஒரு இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டோட்டல் நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுதானே ஃபார்முலா. ஸோ டோட்டல் அப்படின்னா அதானே. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் நமக்கு வந்து என்னன்னு தெரியாது, பட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். PNR / 100 இது ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம பிரின்சிபலை காமனாக வெளில எடுத்துக்கிட்டோம்னா 1 + NR / 100 அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் கிடச்சிரும். இங்கே 10,080 அப்படின்னு வரும். சரிங்களா. 10,080ன்றது அந்த டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இப்போ அப்படியே அப்ளை பண்ண பார்க்கலாம். அப்போ 10,080 = பிரின்சிபல் தெரியாது, 1 + என்னன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் இயர்ஸு, 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 8%ன்னு வரும், /100. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் 1 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் 20 டைம்ஸ் வந்துடுமா. அகைன் இதை 4 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 4 கிடைக்கும். இதில் நமக்கு வந்து 5 டைம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இங்கே 5 இருக்குது. அப்போ 10,080 = பிரின்சிபல் 1 + இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் 5 இருக்குது. ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணுவோம், இங்கே ஆட் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் 10,080 = பிரின்சிபல் அப்படி தான் இருக்கும். இப்போ 7/5. ஸோ அகைன் இதை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 10,080 × 5/7 அவ்வளோதான். இப்போ இதை 7ல் கேன்சல் பண்ண பார்க்கலாம். 7ல் கேன்சல் பண்ணால் 10ல் 1 டைம்ஸ் இருக்கும், அகைன் 3ன்னு இருக்கும், ஒரு 4 டைம்ஸு, அகைன் 2, 4 டைம்ஸு 0. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 1440 × 5. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 0, இங்கே 20 கிடைக்குமா, 5 4s are 20. ஸோ 20ன்னு இருக்கும், ரிமைண்டர் 2, 5 4s are 20, அகைன் 2 பார்த்திங்கன்னா ஒரு 2 கிடைக்கும், 7. ஓகேவா. அப்போ இதனுடைய அந்த பிரின்சிபல் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா இதுவாக தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் 4th ஆப்ஷன் நமக்கு. சரிங்களா.
ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ ஒரு முக்கோணம் வந்து ஒரு இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ப்ரூஃப் இது தேரும். சரிங்களா? ஸோ ஒரு முக்கோணத்தின் எந்த 2 பக்கங்களின் கூடுதலும் 3வது பக்கத்தை விட எப்பவுமே எப்படி இருக்குன்னா அதிகமாக தான் இருக்கும். அதான் ஆன்சர். சரிங்களா? the sum of the length of any two sides of a triangle is greater than the third side. சரிங்களா? அப்போ வந்து இது greater than, இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரூஃப். இது எப்பயுமே 2 பக்கத்தை கூட்டணும் அப்படின்னா அந்த 3வது பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசாக தான் இருக்கும் அப்படின்றது அதோடைய கான்செப்ட். சரிங்களா? 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு ரூலு. அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ இந்த நம்பர் இருக்க இதோட எளிய வடிவில் உள்ள பகுதியினுடைய இலக்கங்களின் கூடுதல் கேட்குறாங்க. சரிங்க? த சம் ஆஃப் த டிஜிட்னா கேட்குறாங்க. சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த டினாமினேட்டர் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இருக்கிற ஃபார்மில் கேட்கல, சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அப்போ எல்லாமே ஈவன் நம்பர் தானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா அது அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நியூமினேட்டர் டினாமினேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்த்தாலே தெரியுது 4 டேபிளில் கேன்சல் ஆகும். சரியா? அப்போ நம்ம 4 டேபிளில் பண்ணிக்கலாமா? அப்போ 2 டைம்ஸ்னு வருமா இங்கே, அகைன் வந்து என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 8 டைம்ஸ்னு வந்துடும். இங்கே பார்த்தோன்னா 1 டைம்ஸு, ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். 3 டைம்ஸு, 2 டைம்ஸு. ஸோ அகைன் நமக்கு ஈவன் நம்பர் கிடச்சிருக்கிறதால திரும்ப கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளே கேன்சல் பண்ணுங்கள். அப்போ அப்படி இல்லைனா நம்ம மறுபடியும் பார்த்தாலும் 4 டேபிள் தான். ஓகேவா? அப்படி பண்ணாலும் பண்ணிங்க, இல்லை இப்படி பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அப்போ 28 டிவைட் பை 132வா? ஸோ அகைன் 4ல் பண்ணலாம். இதில் 7 டைம்ஸ் வந்துடுமா? இங்கே பார்த்தோன்னா நமக்கு 3 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 1 3 டைம்ஸு. அப்போ 7/33. இதுக்கு மேலே இது என்ன பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த சம் ஆஃப் டிஜிட் தான் கேட்குறாங்க. சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் த டினாமினேட்டர். ஸோ அப்போ 2 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 6. 3 + 3 6. ஆப்ஷன் 3. ஓகேவா?